திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் குறித்தும், வைகுண்ட ஏகாதசி விரதமானது எந்த தேதியில் துவங்க வேண்டும், என்றைக்கு முடிக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம். நாளை 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி வைபவமாகும். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். வருடத்தில் உள்ள அத்தனை நாட்களுமே நாராயணனை வழிபடுவதற்கு சிறந்த நாட்களாக சொல்லப்பட்டிருந்தாலும், மார்கழி மாதத்தில் அதுவும் ஏகாதசி திதியன்று வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படும் இந்த திருநாள் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் ஏகாதசி திதியானது இருந்தாலும், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியையே வைகுண்ட ஏகாதசி வைபவம் என அழைக்கப்படுகிறது. இதை வைணவ ஆலயங்களில் ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் பகல் 10 வைபவமாகவும், வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் முதல் ராப்பத்து வைபவமாகவும் கொண்டாடி மகிழ்விக்கிறார்கள் பகவானை. அந்த வரிசையில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி வைபவமானது நாளை 10/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று அமையப்பட்டிருக்கிறது. இந்த வைபவத்திற்கென்றே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து எல்லாம் வல்ல நாராயணனை வழிபட்டால் நமக்கு அத்தனை பாவங்களும் விலகி புண்ணியங்கள் சேர்வதுடன் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அதிலும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே பெருமாளை இப்படி ஒரு ரூபத்தில் நாம் தரிசிக்க முடியும். ஒன்று மோகினி அவதாரத்தில் பெருமாள் காட்சியளிப்பது, அது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளான 9ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் காலையில் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் பெருமாள் மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி காட்சி தருவார். இது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். அப்படியாக இன்றைய தினம் அனைவரும் ஆலயத்துக்கு சென்று மோகினி அவதாரத்தில் பெருமாளை தரிசிக்க வேண்டும். பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த பொழுது அந்த முழு அமிர்தத்தையும் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளே மோகினி அவதாரமாக மாறி அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அவதாரம் இந்த மோகினி அவதாரம். அது இந்த நாளில் நாம் தரிசிக்க முடியும். அடுத்ததாக பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக எம்பெருமாள் காட்சி தருவது நாளைய தினம் 10ஆம் தேதி. இதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே. எனவே இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் வழியாக பெருமாள் காட்சி கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெற இருக்கக்கூடியது. எனவே இதை தரிசிக்க வேண்டுமென்றால் நாளைய தினம் நாம் அருகில் உள்ள வைணவ ஆலயங்களுக்கு சென்று அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளை தரிசிக்கலாம். எனவே இந்த 2 விஷயங்களையும் இன்றும் நாளையும் நாம் மறவாமல் செய்தால் நமக்கு அப்படி ஒரு பாக்கியமானது வாழ்வில் அமைய பெறும். அடுத்ததாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது எப்படி சிறப்பு வாய்ந்தது என்றால், மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீக மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதம் பெருமாளுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது, சிவபெருமானுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசி வைபவமாக வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரத்தன்று சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் என்று, எனவே இதுவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து அந்த நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து பெருமாளுடைய நாமங்களை சொல்லி அவரை மட்டுமே நினைத்திருந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகி நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுபிக்ஷமான ஒரு நிலையை அடையும். அந்த விரதம் என்பது பொதுவாக 3 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விரத முறையை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி திதியானது இன்று 9ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் துவங்கி விடுகிறது. எனவே நம்முடைய விரதத்தை தசமியில் துவங்கி ஏகாதசி முழுவதுமாக இருந்து ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து மறுநாள் துவாதசி அன்று முடிக்க வேண்டும். இந்த 3 நாட்கள் இருப்பதுதான் வைகுண்ட ஏகாதசி விரதமாகும். அதன்படி பார்த்தால் இன்றைய தினம் தசமி திதி துவங்கியவுடன் நம்முடைய விரதத்தை துவங்க வேண்டும். இன்று பிற்பகலோடு
உணவு உண்வதை நிறுத்தி கொண்டு விட்டு விரதத்தை துவங்க வேண்டும். இன்று இரவு பால், பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நாளை அதிகாலை 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு 4 மணி அளவில் வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசலானது திறக்கப்படும். அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். அந்த வைபவத்தை கண்குளிர கண்டுவிட்டு நம்முடைய விரதத்தை முழுவதுமாக அனுஷ்டிக்க வேண்டும். இதற்காக நாம் திருப்பதிக்கோ, ஸ்ரீரங்கத்திற்கோ, திருவல்லிக்கேணிக்கோ போக வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நம் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கு பெருமாளை தரிசித்து அலைய போதும் அந்த பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதோடு நாளைய இரவு முழுவதுமாக கண்பிடித்து அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். நாளை மறுநாள் 11ஆம் தேதி காலை 8:13 மணியுடன் ஏகாதசி விரதமானது முடிவுற்று துவாதசி திதியானது துவங்குகிறது. எனவே நாளை மறுநாள் 11ஆம் தேதி உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அந்த பரணயம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை முடிக்கும் முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக நாளைய தினமே வைகுண்ட ஏகாதசி என்று பல்வேறு இடங்களில் அனைத்து வித காய்கறிகளையும் ஒன்றிணைத்து விற்பனை செய்வார்கள். அந்த காய்கறிகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்துவிட்டு நாளை மறுநாள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு அந்த உணவை சமைத்து அந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு படையலாக போட்டுவிட்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் உட்கொண்டு உங்களுடைய வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படியாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமானது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்ட ஒரு விரதமாகும். அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி அன்று முழுவதுமாக இருந்து துவாதசி அன்று உங்களுடைய விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி விரதம் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மட்டுமின்றி குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்களுக்கு அதிசீக்கிரமே சந்தான பாக்கியமானது கிடைக்கப்பெறும். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விதமான நோய்கள் அகலும், கடன் தொல்லைகள் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், குழந்தைகளுக்கு வித்யாபாரதி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி அறிவானது மேலோங்கும். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் கிடைக்கப்பெறும். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமானது இன்றைய தினம் துவங்குகிறது. எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் நாளை ஒரு நாளாவது காலையில் எழுந்து குளித்துவிட்டு உபவாசமாக இருந்து ஆலயத்திற்கு சென்று வைகுண்ட வாசல் வழியாக உங்களுடைய பாதங்களை பதித்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு விரதம் இருங்கள். நாளை பிற்பகலுக்கு பிறகு ஏதாவது எளிய உணவுகளை உட்கொள்ளலாம். நாளை இரவு பால், பழத்தை உட்கொண்டு விரதம் இருக்கலாம். கர்ப்பிணிகளும் வயதானவர்களும் குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. மற்றவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதம் மிகவும் உச்சிதமான விரதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் மாதத்தில் வரும் அனைத்து ஏகாதசிகளும் விரதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த விரத முறை மிகவும் எளிமையாக இருக்கும். அப்படி மாதந்தோறும் இருக்க முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தையாவது அனுஷ்டிக்க வேண்டும். அதோடு இந்த வைகுண்ட ஏகாதசியில் 2 முக்கியமான விஷயங்களை நாம் தரிசிக்கலாம். அதாவது வருடத்தில் இந்த 2 அலங்காரங்களை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். ஒன்று மோகினி அவதாரம், அதாவது பெருமாள் ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள், அதாவது இன்றைய தினம் 9ஆம் தேதி மட்டுமே மோகினி அவதாரத்தில் காட்சி தருவார். அந்த அவதாரத்தை தரிசிப்பென்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். பார்க்கடலில் கடையப்பெற்ற அமிர்தத்தை முழுவதுமாக தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெருமாளே மோகினியாக மாறிய அந்த அற்புதமான காட்சி இந்த மோகினி அவதாரம். அப்படி ஒரு காட்சியை இன்றைய தினம் வைணவ ஆலயங்களில் நாம் தரிசிக்கலாம். அடுத்ததாக நாளைய தினம், அதாவது 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு பெருமாள் அதன் வழியாக காட்சி தருவதும் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் அற்புதமான நிகழ்வாகும். அந்த நிகழ்வையும் நாளைய தினம் தரிசிக்கலாம். பரமபத வாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி ஆழ்வாருக்கு எதிர் சேவை சாதிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அதையும் நாளைய தினம் ஆலயங்களில் சென்று நாம் தரிசிக்க முடியும். அப்படியாக இந்த 2 விஷயங்களையும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் ஆலயங்களுக்கு சென்று மோகினி அவதாரம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் தரிசனத்தை தரிசிக்குமாறும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல நாராயணன் அருளுக்கு பாத்திரமாகி அந்த மகாவிஷ்ணுனுடைய அருளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.